போய் கதவு தருங்க. சார் சார் அப்பன் இருக்கிறா? இருக்காரு சார். எங்க? இங்க தான் சார் இருந்தாரு. எங்க போனாரு? தெரியல சார். கம் ஆன் சர்ச். மூவ் ஃபாஸ்ட். மையழகன். எஸ். ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே ரேங்க்ல வேலை செஞ்சவங்க தான் நாம. நீங்க எனக்கு என் கூட வேலை பார்த்தவர் மட்டும் இல்ல, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி. அந்த உரிமையில நான் இப்ப உங்ககிட்ட கேக்குறேன், நமக்குள்ள இந்த எலி பூனை விளையாட்டு தேவை. என் பின்னாடி வர்றத இனிமேலாவது நீங்க விட மாட்டீங்களா? நோ நோ, நான் கிரிமினல்ஸ் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, உன்னை பிடிச்சே தீர்வேன். பேட் லக் மையழகன், டெட்லி பேட் லக். Round up. Yes sir. You go this way. Search. Come on, search. Yes sir. யார் அது? ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Search. Searching for him. நாங்க வீட்டுக்கு போயிருந்தோம், but just missed. இனி அப்பன் வர்றதுக்கான ஒரே இடம் இதுதான். அவர் இங்க வரல. அத நானும் தெரிஞ்சுக்கணும்ல. மிஸ்டர் மெய்யழகன், இங்க பாருங்க, நான் சொல்றத நீங்க நம்பிதான் ஆகணும். டாக்டர் ஐங்கரன் கிட்ட இருந்து அப்பன் மனோஜ பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை நான் தானே உங்ககிட்ட சொன்னேன். நீங்க சொன்ன தகவல்களை நான் இதுவரைக்கும் மறுக்கவே இல்லை. ஆனா அம்மாவோட மனசு எப்பவும் அப்பன் கூட தானே, அப்படிதானே? ஆமா. கிடைச்சானா அவன்? நோ சார், இல்ல. ஓகே ஓகே, நாங்க இப்ப போறோம். பட் ரிமெம்பர் திஸ், கொலை செய்யறத விட பெரிய குற்றம் எது தெரியுமா? கொலைகாரனை காப்பாத்துறது தான். என்ன பாக்குற? வைஷ்ணவியை கொண்டவங்களை அப்பன் கொள்றதுல எந்த தப்பும் இல்ல. பயப்படாத பயப்படாத, கஷ்டப்படுத்துறதுக்கு வரல, நன்றி சொல்றதுக்காக தான் வந்தேன். நீ எனக்கு செஞ்ச உதவிகள் அவ்வளவு பெருசு. ஒருத்தர் குணம் தான் எனக்கு முக்கியம், நட்பு இல்ல. குணமா? சொன்னாரு டாக்டர் ஸ்ரீனிவாசன். நீங்க அங்க என்னென்ன பேசுனீங்கன்னு சொன்னாரு. அஹிம்சா இஸ் தி பெஸ்ட் டிஃபென்ஸ் அண்ட் ஒன்லி தி டிஃபென்ஸ். ஆமா. தப்பு தப்பு தப்பு, அந்த எண்ணமே தப்பு. கிடைக்க வேண்டிய உரிமை கிடைக்காம போகும்போது மக்கள் அரசியலை நோக்கி ஆயுதத்தை தூக்கிடுவாங்கங்கிற பயத்துல அதை தடுக்கிறதுக்கான தந்திரம் தான் அந்த அகிம்சைங்கிறது. அகிம்சைங்கிற பேரை வச்சுக்கிட்டு அரசியல்வாதி எதிர்க்கிறதுல என்ன பிரயோஜனம் கிடைச்சது? நாட்டுல அதிகமா ஊழல் நடக்கிறது தான் மிச்சம். இருக்கலாம், ஆனா அதுக்கு எதிராகவும் போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களை மாதிரி சிலர். அதனால இங்க என்ன மாற்றம் நடந்துருச்சு? சுதந்திரம் கிடைச்சு 70 வருஷம் ஆயும் பசியில இருந்து, பயத்துல இருந்து, கடன்ல இருந்து விடுதலை கிடைச்சதா சாதாரண ஒரு மக்களுக்கு? 1-2 ரூபாயில 3439 கோடி. ஊழல் செஞ்ச அரசியல்வாதிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த அரசாங்கம் காவல்துறைக்கு செலவு பண்ண தொகை. இருந்தாலும் தண்டிக்கப்பட்டாங்களா ஒரே ஒரு அரசியல்வாதியாச்சும்? 125 கோடியில 7.5 கோடி. 7.5 கோடி பேருங்க இவங்க ஆளுங்க, அரசியல்வாதிங்க. வருஷத்துக்கு 32 கோடி ரூபாய் வரைக்கும் செலவாகுது. எதுக்கு? எதிர்கட்சியா இருக்கும் போது ஆளுங்கட்சி பண்ண ஊழலை பேசுறது, ஆளுங்கட்சி ஆகும் போது இவங்களே ஊழல் பண்றது. ஒரு கோயிலை அழிச்சாங்கன்னா அத்தனை பேரோட நம்பிக்கையும் அழிஞ்சு போயிடுது. இத ஒரு அரசியல்வாதி சொல்றான், மக்கள் அதை மாத்தி சொல்றாங்க. அரசியல்வாதி ஒரு அரசியல்வாதி அழிச்சா அத்தனை ஊழல் குறையுது, தொல்லைகளும் குறையுது. நீங்க குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இதே அரசியல்வாதிங்க கூட இருந்தவர் தான் காந்திஜி. காந்திஜி. காந்திஜி மேல எனக்கு மரியாதை இருக்கு, பெருமையாவும் இருக்கு. ஆனா காந்திஜி மட்டும் நமக்கு போதுமா? சுபாஷ் சந்திரபோஸ் வேணும், பகத்சிங் வேணும், மௌலானா அப்துல் கலாம் வேணும், சந்திரசேகர் ஆசாத் வேணும், வீர் சவார்கர் வேணும். ஒத்தையா இல்ல, ஒட்டு மொத்தமா அதுதான் வேணும். அதான் வேணும். மகேஷ்வனியோட உயிருக்கு மட்டும் இல்ல, கண்ணூர்ல இறந்து போன 16 பேரோட உயிருக்கும் உத்தரவாதிங்க தான் என் கையால இறந்து போன அத்தனை பேர். எனக்கு எந்த குற்ற உணர்ச்சி இல்ல, காலத்தோட கட்டாயம். அதை தான் நான் நடத்தி வச்சேன். யாருன்னு சொல்லாம நீ செஞ்ச உதவிகளையும் சேர்த்து நான் மீடியாவுக்கு அனுப்பி வச்ச சீடியில் இருக்கிற தகவல்கள் வெளியில வரும்போது நீ தெரிஞ்சுப்ப. அதுதான் எனக்கு தேவைப்பட்டுச்சு அவங்களை அழிக்கிறதுக்கு. இந்த கேஸ் விசாரணை என்ன நோக்கி திரும்பும் போதெல்லாம்
துர்காதாஸ்ங்கிற பேர்ல எனக்கு உதவி பண்ணுச்சு. காலம், டைம். அகிம்சையில என்னோட தத்துவம் இம்சை, கொல்லணும். பயஸ்வினியோட உயிரை எடுத்த கடைசி ஆளையும் அது அந்த ஸ்டீஃபன் தான். His time is up. சார் குட் மார்னிங். உன்னை நான் எதிர்பார்த்தேன். நான் சொல்லாமலே உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும்னு நினைக்கிறேன். போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கோம். எனக்கு ஒரு பாதுகாப்பும் வேண்டாம். இது என்னோட எஸ்டேட். அதனால தான் என் கூட இந்த வெங்கடேஷ் தவிர வேற யாரும் இல்லை. இங்க இருந்து வெளியே போனா எப்பவுமே என்ன சுத்தி 100-150 பேர் இருப்பாங்க, கட்சி தொண்டர்கள். அவங்க என்ன பாதுகாப்பாங்க. சார் சார் நீங்க நினைக்கிற மாதிரி அப்பன் மனோஜ் சாதாரண ஆள் இல்ல. நீ இந்த கைய பாத்தியா? இந்த கையால ஓங்கி ஒண்ணு விட்டா அவன் இருக்கவே மாட்டான். நீ சொன்ன அந்த அப்பன் மனோஜ். நீ கிளம்பு, என் உயிரை எனக்கு பாத்துக்க தெரியும். அந்த ஆள் சொல்றது சொல்லட்டும். நம்ம டியூட்டி நம்ம செய்வோம். வா சார். என்ன ஸ்டீஃபன், விட்டுரு, என்ன மன்னிச்சிரு. குற்றவாளிய மன்னிச்சு விட்டுறலாம், ஆனா எதிரிய கொல்லணும். என் பயஸ்வினிய கொன்ன உனக்கு மன்னிப்பே கிடையாது. பயஸ்வினிய கொன்னது நாங்க தான் அதை செஞ்சோம். ஆனா எங்களை வச்சு அதை செய்ய வச்சாங்க. யாரு? யாரு? அது கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கும் மகிமை உண்டாகட்டும். அந்த நிலமும் சர்ச்சும் அங்க இருக்கிற எல்லா பொருளும் அப்புறம் கர்த்தருக்கு மார்க்கெட் பண்ணி சம்பாதிச்ச சொத்து, அந்த ட்ரஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கூட வீண் போகாம பாதுகாக்க ஒரு மேஜிக் ஃபார்முலாவை சொல்லி தந்த இந்த சாதாரண பிசினஸ் மேனுக்கு தானே முதல்ல வாழ்த்து சொல்லணும். உண்மைதான், கிஷோருக்கு தான் வாழ்த்து சொல்லணும். கிஷோர் இல்ல, ஆபிரகாம் கிஷோர். நான் கிறிஸ்டியனா இருந்தாலும் ஜாதகத்திலேயே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு ஃபாதர். மத்தவங்க, அது நீங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி, முழு பேரை சொல்லி கூப்பிடுறதா எனக்கு பிடிக்கும். சரிங்க, அப்புறம் அப்படியே கிளம்புறோம். போயிட்டு வாங்க. அப்புறம் பிரஸ் கிளப்ல மீடியா வெயிட் பண்றாங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க, வேற வேற மதத்தை சேர்ந்த கதிர், நம்பிராஜ், சாதிக், கௌசிக் இவங்க எல்லாருமே இந்த சர்ச்சைக்கு உதவி பண்ணிருக்காங்கன்னு சொல்லுங்க. அவங்களோட அரசியல் வாழ்க்கையிலயும் இப்படி ஒரு வரலாறு இருக்கட்டுமே. அப்படியே பண்ணிடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஓகே. கிஷோர், நீங்க ரொம்ப பெரிய ஆளு தான்.
ம், கிஷோர் ஆபிரகாம் கிஷோர் ரொம்ப பெரிய ஆளு தான். கவர்மெண்டாலையும் கோர்ட்டாலையும் முடியாதத கிஷோரால முடியும். இந்த கிஷோர் ஆபிரகாம் கிஷோரால முடியும். அதெல்லாம் இருக்கட்டும், இப்ப நம்ம விஷயத்துக்கு வருவோம். கண்ணூர், அங்க நம்ம ஆசைப்பட்ட மாதிரி எந்த விஷயமும் நடக்கலையே. வரதராஜ பெருமாள், பாலசிங்கம், கிருஷ்ணமூர்த்தி கார் ஃபேக்டரி கட்டுறதுக்காக அந்த இடத்த காலி பண்றதா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த ஊர்ல இருக்கிற என்னோட ஆளுங்க அவங்க இப்ப உள்ள இருக்காங்க. காரணம் அவன்தான், அப்பன் மனோஜ். நம்பிராஜ், நீங்க அவனை பார்க்க போகணும். ஃபார்முலா பண்றத பண்ணுங்க, அவங்கிட்ட டீல் பேசுங்க. சம்மதிக்கலனா சம்மதிக்க வைக்கணும். தெரியும்ல, இந்த கிஷோர் அரசியல்ல டீல் மட்டும் தான் பேசுவான். ஒருவேளை ஒத்து வரலன்னா கிஷோர் ஆபிரகாம் கிஷோரை எதுக்குறவங்கள அழிச்சிடணும். அது கண்ணூர் மட்டும் இல்ல, அந்த மாதிரி நிறைய கிராமங்களுக்கு நான் கண்ணு வச்சிருக்கேன். அது இந்த இந்தியா முழுவதும் இருக்கு. 50 கோடி ஜனங்க இருக்கிற இந்தியா, பணக்காரங்களோட இந்தியா, இந்திய குடிமக்கள், உலக நாடுகள் பங்கேற்கிற காக்டைல் பார்ட்டியில புவர் இந்தியான்னு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கிற, பண்ணி குட்டி போடுற மாதிரி குட்டி போட்டு போட்டு நம்ம பேரையே கெடுக்கிற நிறைய பேர் இருக்காங்கல்ல. அதான் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்றவங்க, ஒன்னத்துக்கும் உதவாத கேடு கெட்ட முட்டாள் ஜனங்கள். அவங்க போகணும். அத கட்சி ஆளுங்க செஞ்சாலும் சரி, நம்ம செஞ்சாலும் சரி, போகணும். இந்த கிஷோரோட ஆட்டமே இப்பதான் கண்ணூர்ல ஆரம்பிச்சிருக்கு. கணபதிக்கு வச்சதை காக்கா எடுத்துட்டு போறதா? அதுக்கெல்லாம் அனுமதிக்கவே முடியாது. அதையே அப்பங்கிட்ட சொல்லுங்க. அதுக்கும் ஒத்துக்கலன்னா அழிச்சிருங்க அவன் ஆசைப்படுறத. சந்தேகமே வேண்டாம் சார், நல்லா ஸ்ட்ராங்கா கட்டியிருக்கோம். 24 மணி நேரமும் கரண்ட் பாஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணியாச்சு. ராவு காலத்துக்கு அப்புறம் திறப்பு விழா, அதை நாங்க பாத்துக்கிறோம். அப்புறம் நீங்க ஊர்க்காரங்களை பத்தி பயப்பட வேணாம். சிந்தூர் நந்தி கிராமம், கடைசியா கண்ணூர். அங்க உள்ள மக்கள் நம்மளை திருப்பி அடிச்ச மாதிரி அது இங்கேயும் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனாலதான் திறப்பு விழா நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லா கட்சியிலையும் இருக்கிற உங்களை நான் தேடி வந்தது. நாங்க உங்க கூட இருப்போம். இந்த இடம், இது என்ன பொறுத்த வரைக்கும் வெறும் ஒரு பிசினஸ் சைட்டு மட்டும் இல்லை. இங்க வச்சுதான் ரவுடிங்கெல்லாம் சேர்ந்து எங்க அப்பாவை கொன்னாங்க. அப்ப நான் சின்ன பையன். செத்து போன அப்பாவோட உடம்ப கட்டி பிடிச்ச அழும்போது எனக்கு தெரியாது, இந்த கடற்கரை முழுவதையும் சொந்தமாக்கி நான் பெரிய ஆளாகுவேன்னு. இன்னைக்கு தான் எங்க அப்பாவோட நினைவு நாள். அதனாலதான் எவ்வளவோ வேலைகள் இருந்தோம், அதை விட்டுட்டு இங்க வந்தேன். நீங்க போங்க, ராவு காலம் முடிகிற நேரம் வந்துருச்சு. சரிங்க சரி. என்ன பசங்களா, உதவி கேட்டு வந்தீங்கன்னா தயங்காம கேளுங்க. இன்னைக்கு என்ன கேட்டாலும் கொடுப்பேன். என்ன வேணும் சொல்லுங்க. அப்பா வேணும். எங்களுக்கு எங்க அப்பா தான் வேணும். புரியல. நீங்க கொலை பண்ணீங்களே எங்க அப்பாவை, அவங்க தான் வேணும். நீங்க எங்க இருந்து வர்றீங்க? கண்ணூர். உனக்கு கண்ணூர் ஞாபகம் இல்லையா? கார் ஃபேக்டரி கட்டுறதுக்காக ரத்த பூமியா மாத்தின கண்ணூர், அந்த ஊர் பசங்க தான் இவங்க. இன்னைக்கு யார் என்ன கேட்டாலும் நீ கொடுக்கறதுக்கு தயார் தானே? குடு குடு, திருப்பி குடு. இவங்களோட அப்பாவை எனக்கும் வேணும். பாவம் என்னோட பயஸ்வினி. முடியுமா? திருப்பி தர முடியுமா உன்னால? கிஷோர்,
பூமியிலிருந்து மேல போற சின்ன சின்ன நீராவி எல்லாம் ஒரு நாள் பெருசா மழையா பொழியும் அப்படின்னு கேள்விப்பட்டதில்ல? உன்னோட விஷயத்துல இப்ப அது நடக்க போகுது. உன்னோட காலம் அது இதோட முடிஞ்சது. யுவர் டைம் இஸ் அப். ஏன் டைமா? அதை குறிக்கிற அளவுக்கு நீ இன்னும் வளரல அப்பன். ஆனா உன்னோட டைம் அதை முடிவு பண்ண இந்த கிஷோர் ஆபிரகாம் கிஷோரால முடியும். உன் பயஸ்வினியோட டைமை குறிச்ச மாதிரி, இவனுங்க அப்பனுங்க டைமை நான் குறிச்ச மாதிரி, உனக்கே தெரியாத பல பேரோட டைமை நான் குறிச்ச மாதிரி என்னால பண்ண முடியும். Now your time is up. இதோட எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு தான் நான் நினைச்சேன். ஆனா கவர்னர் எனக்கு காட்டின கருணையால ஜெயில் வாழ்க்கை முடிஞ்சு நான் வெளியே வந்து பார்த்தது வேற ஒரு காலத்தோட As you kill, you will be killed. இது ஒரு வேண்டுதல். லோகா சமஸ்தா சுகினோ பவத்து அப்படின்னு சொல்லப்படுற இந்த நாட்டுல நடக்கிற அக்கிரமங்களை அழிக்கிற திறமையோடு புத்திசாலித்தனமும் உள்ள ஒரு தலைவர் வருவார்னு சொல்ற வேண்டுதல். காலம் காத்திருக்கு அப்படி ஒரு நபரோட பொலிவான முகத்தை பார்க்கறதுக்காக.